Hi everyone. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கேனிசாரோ ரியாக்ஷன் சேம் சாப்டர் நம்பர் 12 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்டால் கண்டென்சேஷன் பார்த்தோம். ஸோ பார்க்காதவங்க அதையும் பாருங்கள், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ முதல்ல ஆல்டாலுக்கும் கேனிசாருக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, இங்கே ஆல்டாலை பொறுத்த வரைக்கும் 2 moles ஆஃப் சேம் ஆல்டிஹைட் இல்லாட்டி நம்ம கீட்டோன் எடுப்போம். இங்கே கேனிசாரோலையும் அதே தான் 2 moles ஆஃப் ஆல்டிஹைட் எடுப்போம். ஆனால் இங்கே நீங்கள் எடுக்க போகிறது அலிஃபாட்டிக் ஆல்டிஹைட், அதாவது ஒரு ஸ்ட்ரைட் செயின் காம்பவுண்ட். வேறு இங்கே நம்ம கேனிசாரோக்கு நம்ம எடுக்க போகிறது ஒரு அரோமேட்டிக் ரிங் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு ஆல்டிஹைட். ஓகே, ஸோ டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்டால் கண்டென்சேஷனில் நம்ம எடுக்க போகிறது ஒரு ஸ்ட்ரைட் செயின் காம்பவுண்ட், அலிஃபாட்டிக் காம்பவுண்ட். ஆனால் அதே இது கேனிசாரோவில் நம்ம எடுக்க போகிறது ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட், ரிங் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு பென்சால்டிஹைடு தான் நீங்கள் ரியாக்டண்ட்டாக எடுக்க போகிறீங்க. ஓகே, ரியாக்டனோட நம்பர் எனக்கு 2 தான். ஓகே, என்ன கண்டிஷன், அங்கே நீங்கள் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பீங்க. இங்கே எனக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கக்கூடாது, நோ ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஓகே, ரியேஜென்ட் அங்கே வெறுமனே எனக்கு NaOH தான், பட் இங்கே பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க 50% ஆஃப் NaOH. ஓகே, ஸோ ஆல்டாலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ப்ராடக்ட் தான் கிடச்சிருக்கும். வேறு இங்கே ப்ராடக்ட் எனக்கு 2, ஒன்று ஆல்கஹால், இன்னொன்று எனக்கு சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் எனக்கு கேனிசாருக்கும் ஆல்டாலுக்குமான டிஃப்ரென்ஸ் பிட்வீன். ஓகே, ஸோ இதோட ஜென்ரல் ரியாக்ஷன் பார்த்துடலாம். இது இந்த ரியாக்ஷனுக்கான டெஃபினிஷன், கண்டிப்பாக இதை நம்ம படித்து தான் ஆகணும். ஓகே, ஸோ இதோட ஜென்ரல் ரியாக்ஷன் பார்த்துடலாம். 2 moles ஆஃப் பென்சால்டிஹைட் இன் அரோமேட்டிக்கோட ஃபர்ஸ்ட் மெம்பர் எனக்கு பென்சின் தான், C6 வச்சு வரக்கூடிய காம்பவுண்ட் தான். ஸோ பென்சால்டிஹைட் நான் எடுத்துக்கிறேன். C6H5 CHO. அதே மாதிரி 2 moles அப்படின்றப்போ செகண்ட் டைம் என்னோட C6H5 CHO. ஓகே, ரியேஜென்ட்டு 50% ஆஃப் NaOH. ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட்டு, ஒன்று ஆல்கஹால், அப்போ C6H5 CH2OH. இதுக்கு பேர் பென்சைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ரெண்டாவதா C6H5 COONA. இதுக்கு பேர் சோடியம் பென்சோயேட், பென்சைல் ஆல்கஹால். பென்சின் ரிங் இருக்குது, CH2ன்றதுனால ஆட் பண்ணுறோம், பென்சைல் ஆல்கஹால். அண்ட் இதோட பேர் சோடியம் ஆட்டம் இருக்குது, ஸோ சோடியம் பென்சோயேட். ஓகே, ஸோ ஒரு ஆல்கஹால், ஒரு சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். ரைட், ஸோ இது டெஃபினிஷன் அஸ் வெல் அஸ் உங்களோட ஜென்ரல் ரியாக்ஷன். ஸோ அடுத்ததாக இப்போ நம்ம மெக்கானிசம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம மெக்கானிசமாக இங்கே நான் 4 ஸ்டெப்ஸாக எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் எக்ஸாம்லேயும் 4 ஸ்டெப்ஸாக எடுத்து எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த ரியாக்ஷன்ஸ் ஒர்க் அவுட் பண்ண கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ண போகிறது அட்டாக் ஆஃப் OH- ஆன் கார்பனைல் கார்பன். ஒரே ஒரு பென்சால்டிஹைட் மட்டும் எடுத்துக்கோங்க, C6H5 CH டபுள் பாண்ட் O. ஓகே, ஸோ இப்போ இதோட ஆல்ரெடி நம்ம ஒரு பேஸ் போட்டிருக்கோம், அந்த NaOH. இதில் நான் OH- மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த OH- நான் என்ன பண்ணுறேன், இதுதான் என்னோடய கார்பனைல் காம்பவுண்ட். ஆல்டிஹைட் இல்லாட்டி கீட்டோன் தான் நம்ம கார்பனைல் காம்பவுண்டுன்னு சொல்லுவோம். அப்போ இந்த கார்பனைல் குரூப்பில் இருக்கிற இந்த கார்பன் அப்போ டபுள் பாண்டை கொடுத்துருங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த C+ ஆகிடும், அதை வாங்கின ஆக்சிஜனுக்கு மைனஸ் ஆகிடும். இந்த OH- கொண்டு போய் இந்த கார்பனைல் கார்பனோட நான் இங்கே அட்டாக் பண்ணுறேன். அப்போ ஆன்சர் C6H5 CH. இது எனக்கு சிங்கிள் பாண்ட் ஆகிடுச்சு, O-. இதை கொண்டு போய் இங்கே அட்டாக் பண்ணுங்கள், அப்போது OH. ஓகே, ஸோ இது நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஹைட்ரைடு அயான் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ முதல்ல ஃபஸ்ட் ஸ்டெப்பில் உங்களுக்கு கிடைச்ச இந்த ப்ராடக்ட்டை எடுத்து எழுதிக்கோங்க, C6H5 CHO-OH. ஓகே, ஸோ இதோட அடுத்த பென்சால்டிஹைட் C6H5 CH டபுள் பாண்ட் O. ஸோ இங்கே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த மைனஸை உள்ளே கொண்டு போங்க. ஓகே, இப்போ மைனஸை நீங்கள் உள்ளே கொண்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது எனக்கு டபுள் பாண்டாக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ ஆன்சர் C6H5 C
டபுள் பாண்ட் ஓ அண்ட் இந்த பக்கம் எனக்கு OH, மேல் எனக்கு ஹச்ன்னு இருக்கும். சரி, கார்பனோட வேலன்சி எனக்கு 4 தான். பட் இப்போ நம்ம டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே எனக்கு 5 பாண்ட் இருக்குது, விச் இஸ் நாட் அட் ஆல் அ ரைட் ஒன். இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஹைட்ரைடு அயான். சரிங்களா, அப்போ இதை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஹைட்ரஜன் ப்ளஸ் ஐடுன்னு ஒரு வார்த்தை முடிஞ்சதோட சார்ஜ் எனக்கு மைனஸ்ன்னு அர்த்தம். இப்போ இங்கே இடத்துல நீங்கள் யாருக்கு மைனஸ் கொடுக்குறீங்க? ஹச்சுக்கு தான் மைனஸ் கொடுக்குறீங்க. அதனால தான் இதுக்கு பேர் எனக்கு ஹைட்ரைடு அயான். சரி, அப்போது பாண்டை கொடுத்துருங்க. பாண்டை கொடுத்துட்டா இதை வாங்கின ஹைட்ரஜன் எனக்கு ஹச் மைனஸ் ஆகிடும். இந்த ஹச் மைனஸ் என்ன பண்ணுங்கள், உங்களோட ரெண்டாவது ரியாக்டண்ட்டுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ இதை இங்கே நான் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ இந்த ஹச் இங்கே உள்ளே வரான் அப்படின்னா இங்கே எனக்கு 5 பாண்ட் ஆகும். ஓகே, அப்போ இந்த டபுள் பாண்டை நீங்கள் கொடுத்துருங்க. அப்போ C will become plus and O will become minus. அப்போ ஆன்சர் C6H5C. நீங்கள் கொண்டு போகும்போதே H மைனஸோடு கொண்டு போகிறீங்க. அப்போ அதை வாங்க போகிறது Cன்ற ப்ளஸ்ஸு. ஓகே, டபுள் பாண்டை மூவ் பண்ணியிருக்கீங்க. அப்போ O எனக்கு மைனஸ் ஆகிடுச்சு, இந்த பக்கம் எனக்கு H இருக்குது. ரைட், ஸோ இந்த ஸ்டெப் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு தேவை H மைனஸ். ஸோ H மைனஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான் இந்த மைனஸை நான் உள்ளே கொண்டு வந்து இதை நான் டபுள் பாண்டாக மாற்றிருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வேலன்சி சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ இந்த பாண்டை நீங்கள் ஹச்சை கொடுத்துட்றீங்க. ஸோ ஹச் அதை வாங்கிட்டு H மைனஸ் ஆகிடுச்சு. அந்த H மைனஸை நம்ம இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ இது நம்மளோட செகண்ட் ஸ்டெப். தென் அடுத்ததாக மூணாவது ஸ்டெப் பார்க்கலாம். நம்ம செய்ய போகிறது ப்ரோட்டான் எக்ஸ்சேஞ்ச், இல்லாட்டி இந்த ரியாக்ஷனை ஆசிட் பேஸ்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரோட்டான் எக்ஸ்சேஞ்ச், ப்ரோட்டான் அப்படின்னா அதோட சிம்பிள் எனக்கு H+ தான். அதை நம்ம இங்கே மாற்றிக்க போகிறோம். ஸோ முதல்ல செகண்ட் ஸ்டெப்பில் நமக்கு கிடைச்ச ப்ராடக்டை எடுத்து எழுதிக்கலாம். C6H5 C டபுள் பாண்ட் OH ப்ளஸ் C6H5 C, இந்த ரெண்டையும் நான் H சேர்த்து எழுதிக்கிறேன். CH2O மைனஸ். ஓகே, ஸோ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ப்ரோட்டான் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, ஸோ ப்ரோட்டானோட சிம்பிள் எனக்கு H+. அந்த H+ஸை ஃபர்ஸ்ட் ரியாக்டன்ட்லேருந்து வாங்கி இது ரெண்டாவது ரியாக்டன்ட்கிட்ட நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்டண்ட்டில் 2 இடத்துல எனக்கு H இருக்குது. ஒன்று இங்கே OH, இன்னொன்று எனக்கு பென்சின் ரிங்கோட H. எந்த ஒரு காரணத்துலேயும் நம்ம பென்சின் ரிங்கை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நான் இங்கே டிஸ்டர்ப் பண்ண போகிறது ஓவையும் ஹச்சையும் தான். ஓகே, இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்க பாண்டை ஐ நீட் H+. அப்போ இதை கொடுத்து ஆகணும். கொடுத்தா தான் H will become ப்ளஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக O will become மைனஸ். இந்த H+ என்ன பண்ணுறீங்க, ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்க மைனஸோடு அப்படியே சேர்த்துருங்க. அப்போ ஆன்சர் C6H5C டபுள் பாண்ட் O H+ வெளியே போயிடுச்சு. அப்போ O will become O மைனஸ் ப்ளஸ் C6H5CH2. இங்கே எனக்கு ஓன்ற மைனஸ் இருக்குது. அந்த மைனஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன், ஹச்ன்ற ப்ளஸ்ஸை கொடுத்து இதை நான் ஒரு கம்ப்ளீட் ப்ராடக்டாக இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டு, பென்சைல் ஆல்கஹால். ஓகே, டு த லாஸ்ட் ஃபைனல் ஸ்டெப். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அடிஷன் ஆஃப் Na+. ஓகே, ஸோ இது ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ இதை விட்டுருங்க. இந்த ஒன்றை மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். C6H5C டபுள் பாண்ட் O மைனஸ். ஆல்ரெடி NaOHல இருக்க OH நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்பில் யூஸ் பண்ணிட்டோம். அப்போ இங்கே நான் யூஸ் பண்ண போகிறது வெறுமனே Na+ மட்டும். ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெடியாக இருக்குது. இது அப்படியே நம்ம சேர்த்து எழுதிடலாம். C6H5C டபுள் பாண்ட் O அப்படின்ற மைனஸுக்கு Nன்ற ப்ளஸ்ஸை கொடுத்துட்டேன். ஸோ என்னோட செகண்ட் ப்ராடக்ட்டும் ப்ரிப்பேர்டு. இதோட பேர் சோடியம் பென்சோயேட். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட கேனிசாரோ ரியாக்ஷன். மொத்தம் எனக்கு 4 ஸ்டெப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் அட்டாக் ஆஃப் OH-1 கார்பனைல் கார்பன். ரெண்டாவது ஹைட்ரைட் அயான். ஹைட்ரைட் அயானாலே அதோட சிம்பிள் எனக்கு H-.
மூணாவது புரோட்டான், இது H ப்ளஸ் புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச். நாலாவது அடிஷன் ஆஃப் Na ப்ளஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த கேனிசரோ ரியாக்ஷன் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம ஆல்டோல் கண்டென்சேஷனும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ரெஃபர் பண்ணாதவங்க அதையும் போய்ட்டு ரெஃபர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாமில் ஆல்டோல் இல்லாட்டி கேனிசரோ ரெண்டில் தான் நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் ஃப்ரம் இயர் 12th சாப்டர். ஓகே, ஸோ இன்னும் நீங்கள் இதே மாதிரி நிறைய ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.